Hello all. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4 மெயின் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் டைம் சீக்ரெட். ட்ரேடிங் மார்க்கெட்டில் 4 ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. அதனோட டைம் சீக்ரெட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ட்ரேட் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே ட்ரேடிங் முடியுது அப்படின்னா அது ஸ்கேல்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குவான்டிட்டி வந்து ஒரு 500 லாட் இருக்கும், இல்லைனா 300 லாட் இருக்கும், 1000 லாட் இருக்கும். பட் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து 1 or 2 பாயிண்ட்ஸில் புக் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங். டே ட்ரேடிங்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ட்ரேடரோட பை அண்ட் செல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டே ட்ரேடிங் டைம்குள்ளே இருக்கும். அதாவது அவங்க பை பண்ணிவிட்டு அவங்க ப்ராஃபிட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ டே ட்ரேடிங்கில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆஃபீஸ் கோயிங், ஒரு பார்ட் டைம் ட்ரேடர், ஈவன் வென் யூ ஆர் ட்ராவலிங், ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு டே ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் அனலைஸ் வந்து லாஸ்ட் நைட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை எடுத்துகிட்டு யூ கேன் ஹோல்ட் ஃபார் எ டே. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து டே ட்ரேடிங்கோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னா இந்த ட்ரேடிங் வந்து ஒரு ஷார்ட் ஆர் மிட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்கில் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு 1 டேலேருந்து லைக் ஒரு 1 வீக் வரையும் அந்த ட்ரேட் பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வேர் த ட்ரேடர்ஸ் வில் ஹோல்ட் த பொசிஷன் ஃபார் எ மந்த் ஆர் இயர். ஸோ ஒரு மாதமோ இல்லை வந்து 1 இயரோ வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க பொசிஷனல் ட்ரேடிங்கில். பேசிக்கலாக கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் பார்த்திங்கன்னா எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்களோ, அதாவது அந்த ப்ரைஸ் வந்து அப்போ ஆகும்போது அவங்க செல் பண்ணுவாங்க, ரொம்ப லோவாக இருக்கும்போது அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கீ டைமிங் சீக்ரெட். இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த டைமிங் இஸ் த கீ சீக்ரெட். ஸோ ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுற சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து 50 மினிட்ஸில் இருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நீங்கள் எடுக்க போகிற ட்ரேட்ஸ் வந்து 1 மினிட்ஸில் இருக்கணும். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுற சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து 60 மினிட்ஸ் இருக்கணும். அது 1 hour இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி வந்து 50 மினிட்ஸில் இருக்கணும். பொசிஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற என்ட்ரி வந்து 5 மினிட்ஸில் இருக்கணும். ஃபார் த மீடியம் டேர்ம் ட்ரேடர் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களை அனலைஸ் பண்ணுற சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கணும். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 4 ஹவர்ஸில் இருக்கணும். நீங்கள் எடுக்கிற கால்ஸ் வந்து பொசிஷன் மேனேஜ்மெண்ட் வந்து 1 hour இருக்கணும். ஃபார் லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண அனலைசஸ் வந்து வீக்லி சார்ட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அண்ட் தென் இந்த பொசிஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் உங்களோட பொசிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ இதுதான் டைமிங் சீக்ரெட் ஃபார் த 4 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடர். ஸோ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல்ஸும் கீ சீக்ரெட்ஸ் ஆஃப் டைமிங்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கீ சீக்ரெட்டோட நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.